கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வு தரும் உணவு. இன்னைக்கு என்ன வசனம் பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 23 முடிய. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாய் இருக்க கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிரிக்காதிருக்கிறான் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையது. பவுலாக்கிலும் அப்போலோவாக்கிலும் கேபாவாக்கிலும் உலகமாக்கிலும் ஜீவனாக்கிலும் மரணமாக்கிலும் நிகழ் காரியங்கள் ஆக்கிலும் வரும் காரியங்கள் ஆக்கிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களை, மக்களை, சபை மக்களை, குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு இதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறேன். இந்த நாட்களிலே ஞானம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த ஞானம் இல்லாமல் நிறைய காரியங்களிலே நாங்கள் தவறாய் நடந்து விடுகிறோம். ஒரு குடும்பத்தை கட்ட தெரிவதில்லை. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஞானம் இருப்பதில்லை. ஆண்டவரே, சபை நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தோடு நடக்க தெரிகிறதில்லை. இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உங்க பரலோக ஞானத்தினாலே நிரப்புங்க. எந்த ஏக்கங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஏக்கங்களை என் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை என் பிள்ளைக்கு இந்த நாளிலே படிக்கிற படிப்போ அவனுக்கு ஞானம் வேணும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, ஞானத்தை கொடுக்கிற சம்பூர்ணமாக கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் ஏதோ என் பேச்சுக்கு ஏதோ அவர்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஞானம் இல்லாமல் நடக்கிறாங்க, பேசுனாங்க என்று சொல்லி தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு இருப்பார்கள் என்று சொன்னால், என் கர்த்தாவே, அந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் வசனங்கள், ஜெபங்கள் பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென்.